ரெண்டாவது, இன்னைக்கு கோழி வளர்த்துறோம்னு வைங்களேன், பக்கத்து காட்டுக்கு போயிருது, அங்க போயிருது இங்க போயிருதுங்கிற ஒரு பிரச்சனை வரும். இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. கூண்டுகள்ல வச்சிருப்போம். நம்மளுடைய அனுபவத்துல வெள்ளாமை இல்லாம 2 வருஷம் முயல் வளர்த்தணும். போற பக்கம் வர பக்கம் எல்லாம் பில்லை பார்த்துட்டு இல்ல வெளியில வாங்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு, அப்ப இது வந்து புறக்கடை வளர்ப்புக்கு ரொம்ப ஏற்ற ஒரு முயலா இருக்கும். என்னுடைய நம்பிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாஸ் இன் ப்ரொடக்ஷனை காட்டிலும் ப்ரொடக்ஷன் இன் மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? எல்லாருமே இந்த ப்ரொடக்ஷன் இன் மாஸுக்கு தான் போறாங்க. நான் ஒண்ணு வச்சிருந்தாலும் நிறைய வைக்கணும் அப்படின்னு. ஆனா நிறைய எண்ணிக்கையாளர் பண்ணையாளர்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த தொழில் நீடித்த தன்மை அதிகமா இருக்கும், பர்சிஸ்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் இன் மாஸ் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ புறக்கடை முயல் வளர்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணலாம். ஒரு 10 தாய் முயல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான வருமானத்துக்கு வருமானமும் கிடைச்சிரும். உங்களுக்கு தேவையான புரத பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கு. நீங்க புரோட்டீன் டிஃபிஷியன்சிங்கிறது எல்லா நாடுகளும், வளர்ந்து வர நாடுகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்போ அந்த புரத பற்றாக்குறை இது நிவர்த்தி பண்றதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நமக்கு ஒரு வருமானத்தையும் கொடுக்கும், ஒரு தனித்துவமான ஒரு இறைச்சியா இருக்கும். அப்ப இது எல்லாமே பார்த்து வரும்போது நமக்கு எசைஞ்சு வர்றதுனால முயல் பண்ணையை தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கேன்.